வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சின்ன வீட்டு தோட்டத்த சுத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல செண்பகப்பூ. இந்த செண்பகப்பூனா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் இது செடியா தான் வச்சேன். இந்த செடிய வச்சு 4 வருஷம் ஆப்போதுங்க. இப்ப தான் முறையா பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது சொரக்கா செடிங்க. ஒரே செடி தான் போட்டிருக்கேன். இது ஒரு நாட்டு வெரைட்டி தாங்க. ஒரு பெரிய குடும்பத்துக்கே ஒரு காய வச்சு நாம சமைச்சுக்கலாம். அவ்வளோ பெரிய காய் இருக்கு. இந்த செடியில இது சின்ன காயின்னு தான் சொல்லலாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப பெருசா, ரொம்ப திக்கா, ரொம்ப பெரிய காயா வந்துச்சு. சின்னதா ஒரு கொய்யா செடி போட்டிருக்கேங்க. நம்ம தோட்டத்தில பெரிய கொய்யா மரம் கூட இருக்கு. போன வருஷத்துலேருந்து அது காய்க்க ஆரம்பிச்சிருக்குங்க. போன வருஷம் ஒரு 10 காய் போல தான் காய்ச்சிருக்கும். இந்த வருஷம் செடி முழுக்க வெறும் காய் தாங்க. அவ்வளோ காய் இருக்கு. இதுவும் நம்ம விதை போட்டு வளர்த்த செடி தாங்க. இதில நான் ஒரு பீர்க்கங்காய் செடி நட்டு வச்சிருந்தேன். அந்த கொய்யாக்காய் செடியில அந்த காயவே அதோட வெயிட் தாங்க முடியாம தொங்கிட்டுருக்கு. அதில இந்த பீர்க்கங்காவும் சேர்த்து தொங்கிட்டுருக்குங்க. அப்புறம் நெல்லிக்காய் செடி. நம்ம தோட்டத்தில எப்பவுமே நெல்லிக்காய் இருந்துட்டே இருக்குங்க. ஒரு பக்கம் பிஞ்சு, ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் நம்ம பறிச்சு சாப்பிடுற மாதிரி நல்லா தரத்துக்கு வந்த காய்ங்க. பக்கத்தில ஒரு முருங்கை மரம் இருக்கு. அந்த முருங்கை மரத்தில நெறைய பூ இருக்கிறதுனால, தேன் கூடு கட்டியிருக்குங்க. அந்த பூவுல இருந்து தேன் எடுக்கிறதுக்காக. ரொம்ப க்ளோஸ் அப்பா எடுக்க முடியல. பாருங்க இதான் சின்னதா கூடு கட்டியிருக்கு. இது சேனக்கிழங்கு. இது வீட்ல சமைக்கிறதுக்காக வாங்குனது. அது வளர்ந்து வந்துருச்சுங்க. கொண்டு நட்டு வச்சாச்சு. அதுவும் வளர்ந்து வந்துருச்சுங்க. இது வெண்டைக்காய் செடி. இது பருமன் வெண்டை. ஆமாங்க. தோட்டத்தில எல்லா செடியும் வளர்த்துறலாம் போல. ஆனா, அந்த வெண்டைக்காய் செடியில வர எறும்பு மட்டும் சரி பண்ணி நம்மனால வளர்க்கவே முடியலங்க. இது பருமன் வெண்டை. ரொம்ப வளவளப்பு அதிகமா இருக்குங்க இந்த காய். ரொம்ப பெருசாலாம் வராது. குட்டியா தான் இருக்கும். ஆனா வளவளப்பு ரொம்ப அதிகம். கொஞ்சோண்டு தக்காளி செடி நட்டுருக்கேன். ஆடிப்பட்டத்துக்கு நான் சின்னதா செடி ஆரம்பிச்சிருக்கேன். இது அதுக்கு முன்னாடி நட்ட செடி. இப்ப தான் பூ வச்சிருக்கு. காயும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது செவத்தமட்டி கத்திரிக்காங்க. எவ்வளோ பெருசு வருங்க. பாருங்க. இது இன்னும் பெருசாகும். இது சின்னதா தான் இருக்கு. பிஞ்சு தாங்க. ஒரு வீட்டுக்கு 4 செடி இருந்தா போதும். போதுங்கிற அளவுக்கு காய்ங்க. நெறைய காய். ஒரு 4 செடி வச்சிருக்கேன். அவ்வளோ காய். பாருங்க. அதோட வெயிட் அந்த செடியினால தாங்க முடியல. அவ்வளோ பெரிய காய் இருக்கு. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்குங்க. நம்ம கடையில வாங்கி சாப்பிட்ற காய விட இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டேஸ்ட்டு. இது தூதுவளை. தூதுவளைனா எல்லாரும் ஊதா கலர்ல பூ பூக்கிற மாரி தூதுவளைய தான் பார்த்துருப்போம். இது வெள்ள நிறத்தில பூ பூக்குதுங்க. இது கொஞ்சம் இதோட மெடிசினல் வேல்யூ கொஞ்சம் அதிகம்னு சொல்றாங்க. நெறைய காய் கூட இருக்கு. இத நான் விதைக்காக விட்டுருக்கேன். இது பச்சை புளிச்சக்கீரை. இதுவும் நம்ம தோட்டத்தில இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேங்க. இது கஸ்தூரி வெண்டை. தானா விதை விழுந்து அதே முளைச்சு வந்த செடிங்க. இதுக்கு மெடிசினல் வேல்யூ ரொம்ப அதிகம். இத நம்ம குழம்பா செஞ்சு சாப்பிட முடியாது. பொரியலா செஞ்சு சாப்பிடலாங்க. பாருங்க இது தூதுவளை. முன்ன வெள்ளை கலர்ல பூ இருக்கு இல்லைங்களா? அந்த தூதுவளைய பார்த்தோம். இது பாருங்க ஊதா கலர்ல பூ இருக்கு. இது நம்ம கட் பண்ணிட்டே இருக்கணுங்க. சூப்பரா துளுத்து வந்துட்டே இருக்கும். பாருங்க நெறைய செடி வச்சிருக்கேன். கட் பண்ண சூப்பரா வந்துரும். நம்ம சட்னிக்காக யூஸ் பண்ணலாம். அதிகமா இருக்குன்னா நம்ம அத பொடியா இட்லி பொடி, ரசப்பொடி அந்த மாரி நம்ம வீட்ல செஞ்சு வச்சுக்கலாங்க. கொஞ்சம் முள்ளும் இருக்கும். பார்த்து தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இதோட தோட்டத்தில இலைக்கு வாழைச்செடி இருக்குங்க. எல்லாமே தார் வந்திருக்கு. இது சீத்தாப்பழம் செடி. நெறைய சீத்தாக்காய் இருக்குங்க. நெறைய காய் காய்ச்சிருக்கு. இது பக்கத்தில நான் அவரைக்காய் செடி ஒரு 2 செடி போட்டிருக்கேன். இந்த செடி முழுக்கும் மேல மேல ஃபுல்லும் அந்த அவரைக்காய் செடி தாங்க படர்ந்திருக்கு பாருங்க. சீத்தாப்பழம் செடியே சுத்தமா தெரியல. அந்த அளவுக்கு படர்ந்திருக்கு. காத்து நல்லா அடிக்குதுங்க. இதில இப்போ பூவும் பூக்க ஆரம்பிச்சிருக்கு அவரைக்காய் செடியில.
பாருங்க இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து வந்து இது வந்து பசலைக்கீரை எல்லாருக்கும் தெரியும். அடுத்து வந்து தண்டுக்கீரை. தண்டுக்கீரை வந்து நெறைய இருக்குங்க. ஒரு டைம் வந்து ஒரு செடி இருந்தா போதுங்க. அதுலேருந்து விழுகிற விதையிலேருந்து நெறைய தண்டுக்கீரை. அங்கங்க தண்ணி மட்டும் இருந்தா போதுங்க. அவ்வளோ சூப்பரா வளர்ந்துட்டுருக்கு. பாருங்க சின்ன சின்னதா. பாருங்க நாம நாத்து விட்டா கூட அவ்வளோ வளராதுங்க. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. பாருங்க இது எல்லாமே தண்டுக்கீரை தான். அப்புறம் வந்து பீர்க்கங்காய் கொடி செடி நட்டுருக்கேன். இது வந்து பந்தல் எதுவும் போடாம கீழேயே விட்டாச்சு. கீழேயே அது ஃப்ரீயா படர்ந்துட்டுருக்குங்க. நெறைய காய் இதுலயும் நெறைய காய் நான் பறிச்சு சமைச்சுட்டேன். அப்பவும் நெறைய பிஞ்சு இருக்குங்க. இது வந்து பந்தல் போட்டிருந்தா நல்லா வந்திருக்கும் காயி. அது எங்க தோணுதோ அங்கெல்லாம் போய் காய் விட்டுருக்குங்க. அடுத்து வந்து பச்சை வாழை இருக்கு இல்லைங்களா? அது வந்து 4 செடி வச்சிருக்கேன். நல்லா செழிப்பா வளர்ந்துட்டுருக்குங்க. அது வந்து பக்க கண்ணெல்லாம் வச்சு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. செடி சின்னதா இருக்கு. ஆனாலும் பக்கத்துல வந்து சின்ன சின்ன பாருங்க, கண்ணெல்லாம் வந்திருக்கு. இது வந்து செவ்வாழை செடி. இது ஏனோ சரியா வளரலங்க. பச்சை வாழை வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து கஸ்தூரி மஞ்சள். போன வருஷம் வந்து நெறைய போட்டிருந்தேன். தூள அரைச்சு எடுத்தாவே 1 கிலோ அளவுக்கு இருக்கு. அதனால விதைக்காக மட்டும் ஒரு செடி வச்சிருக்கேங்க. பாருங்க. இது வந்து தொய்யாக்கீரைன்னு சொல்லுவாங்க. தொய்யாக்கீரை, அப்புறம் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நாம விதைக்கணும்னு அவசியம் இல்லங்க. அதுவே தண்ணி மட்டும் இருந்தா போதுங்க. பாருங்க இது எல்லாம் பண்ணைக்கீரைன்னு சொல்லுவாங்க. தண்ணி மட்டும் விட்டா போதுங்க. நெறைய அதுவே தானா வந்துட்டுருக்கும். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. நாம வந்து இத கட் பண்ண திரும்ப திரும்ப வளர்ந்து வந்துட்டே இருக்குங்க. ஒரு டைம் நட்டா போதுங்க. திரும்ப திரும்ப தோட்டத்தில வந்து நம்மளே தூக்கி போடணும்னு நெனச்சாலும் அது போகவே போகாது. திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் நமக்கு. இந்த மாரி கீரைய வந்து நம்ம வைக்கும்போது வந்து, நம்ப திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மத்த கீரையாச்சும் வந்து நம்ம விதைக்கணும். அந்த மாரி வேலையெல்லாம் இருக்கு. இதுக்கு வந்து அந்த மாரி எதுவுமே தேவையில்லங்க. பாருங்க நெறைய கீரை. இது வந்து பிரண்டை, இலை பிரண்டை. நம்ம வந்து வேற மாதிரி முப்பரண்டை, உருட்டை பிரண்டை அந்த மாரி பார்த்துருப்போம். இது வந்து இலை பிரண்டை. இது வந்து அவ்வளவா கையெல்லாம் அரிக்காதுங்க. நம்ம வந்து இதோட இலைய வந்து அப்படியே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.